இன்னும் டிராமா ஆரம்பிக்க ஆரம்பினாதான் எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா? எனக்கு ஒன்று 2 நிமிஷம் வேணும். கூட 5 நிமிஷம். எனக்கு இன்னும் 2 நிமிஷம் வேணும்ப்பா. எனக்கு இன்னும் 5 நிமிஷம் வேணும்ப்பா. வணக்கம் ஸ்லா, எல்லாம் உட்காருங்க. என்ன அங்க உங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருக்கீங்க? சொல்லியிருக்காங்க, உட்காருங்க சொல்றேன். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் இப்ப என்ன சொன்னேன்? நபி பேர் சொன்னா சலவாத் சொல்லணும்னு யாருக்குமே தெரியாதா? சரி, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, 6 சாரர்களை நானும் சபிச்சேன், அல்லாவும் சபிச்சான், உலகில் உள்ள எல்லா இறை தூதர்களும் சபிச்சாங்க. அதுல ஒரு சாரர் மட்டும் நபியோட வழிமுறையை சுண்ணத்தையும் அற்பமா நினைச்சு கைவிட்டுருவாங்க அப்படின்னு ஐஷா ரலி அவர்கள் சொன்னாங்க. திருமதி கிரந்தத்தில் 2080வது ஹதீஸா இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. பாரசீக சாம்ராஜ்யத்தை ஜெயிச்சு ஹுதைபா பின் யாமன் அலி அவர்கள் ஒரு தடவை அந்த நாட்டு தலைவர்களோட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சாப்பிட்றப்ப ஒரு ரொட்டி துண்டு கீழே விழுந்துரும். அதை எடுத்து சுத்தம் செஞ்சு சாப்பிட்டாங்க. பார்த்து அந்த சபையில் இருந்த ஒருத்தர் கீழே விழுந்த உணவை நீங்க இப்படி செஞ்சதுதான் இந்த நாட்டுல கண்ணியத்துக்கு குறைவா கருதப்படும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அந்த சபையில இருந்தவங்கள இவரை இழிவா பேசுறாங்க. இதை பார்த்த ஹுதைபா ரலி அவர்கள் கீழே விழுந்த உணவை எடுத்து சாப்பிட்றது என்னுடைய நேசர் ரசூலாவோட வழிமுறை இது அப்படின்னு சொல்லுவாங்க. அத்ருக சுன்னத் அபீபி லிஆ உலாஹி உம்மகாஹி, இந்த அன்னலாரி சுண்ணத்தை கேவலமாக கருத்தும் இந்த மறைவர்களுக்காக என்னுடைய நேசர் ரசூலாவோட வழிமுறையை நான் விட்டுடுவேனா அப்படின்னு கேட்பாங்க. அன்னலாரி சுண்ணத்தை நான் எப்பவுமே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. குத்துபாதே ஹக்கீமுல் உம்மத் அப்படிங்கிற கித்தாப்ல 4/236 இது எழுதப்பட்டிருக்கு. என்ன அஸ்மா, உனக்கு புரிஞ்சுதா? அஸ்மாக்கு மட்டும் புரிஞ்சுதா இல்ல எல்லாருக்கும் புரிஞ்சுதா? சரி, டிராமால எல்லாம் சுண்ணத்தை நல்லா பண்ணுங்க. ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. உத்தம நபியின் உணவு முறைகள். சாப்பிடுவதற்கு முன் 2 கைகளையும் மணிக்கட்டு வரை கழுவுவது. சாய்ந்து கொண்டு எப்பொழுதும் உணவருந்த கூடாது. எப்பயுமே சாப்பிட்றப்ப சாஞ்சுக்கிட்டு சாப்பிடக்கூடாது. நம்ம வெஞ்சில் உட்காந்து சாப்பிட்றோம் பாருங்க, முடியாதவங்க மட்டும் தான் வெஞ்சில் உட்காந்து சாப்பிடணும், மீதி எல்லாம் கீழே உட்காந்து தான் சாப்பிடணும். இந்த மாதிரி அத்தஹியாத்து இருப்பில் அமர வேண்டும். சரியானவை போட்டிருக்க அந்த போர்டுக்கு முன்னாடி யார் உட்காந்துருக்காங்களோ அவங்க சரியா செய்யறாங்க. தவறானவை அப்படின்னு போட்டிருக்க முன்னாடி யார் உட்காந்துருக்காங்களோ அவங்க தவறா உட்காந்துருக்காங்க. அல்லது ஒரு காலை மடக்கி வைத்து மற்றொரு காலை குத்த வைத்து உட்காருவது. சரியானவைக்கு முன்னாடி உட்காந்துருக்காங்க பாருங்க, இப்படிதான் சாப்பிடணும். உட்கார்ந்து சாப்பிட்றப்ப இப்படிதான் சாப்பிடணும், சம்பளக்கால் போடக்கூடாது. மேசை நாற்காலியின் மீது அமர்ந்து சாப்பிடக்கூடாது. முடியாதவங்க மட்டும் மேல உட்காந்து சாப்பிடலாம். முடிஞ்சவங்க நம்மள சின்ன பிள்ளைங்க தானே, கீழே தான் உட்காந்து சாப்பிடணும். இப்படி பெஞ்சில் உட்காந்து ஸ்டைலா சாப்பிடக்கூடாது. ரொட்டியை தரையில் உணவு விரிப்பு விரித்து கீழே அமர்ந்து உண்ண வேண்டும். நம்ம ஸ்கூலுக்கு போறப்ப என்ன செய்யணும்? ஸ்கூலுக்கு சுஃப்ராவை எடுத்துட்டு போயிடணும். அங்கதான் கீழே உட்கார்றப்ப இது விரிச்சு அதுக்கு மேலதான் சாப்பிடணும். பெஞ்சில் எல்லாம் வச்சு சாப்பிடக்கூடாது, மேம் திட்டுவாங்க. சாப்பிடுவதற்கு முன் துஆ ஓத வேண்டும். பிஸ்மில்லாஹி வலா பரக்கத்தில்லாஹ் என ஓதுவது. அப்படி ஓதாம சாப்பிட்டோம்னா நம்ம கூட செய்தான் செய்து சாப்பிட்டுருவோம். அப்ப நமக்கு எவ்வளவு சாப்பிட்டாலும் பசி வந்துடும். வலது கையால் சாப்பிட வேண்டும். அங்க பாருங்க, தவறானதுக்கு முன்னாடி அந்த புள்ள பாருங்க, ரொட்டி இடது கையில சாப்பிடுறாங்க. இப்படி சாப்பிடறதும் கூடாது. எதுவுமே இடது கையில சாப்பிடக்கூடாது. அதில் கட்டை விரல், ஆள்காட்டி விரல், நடுவிரலில் சாப்பிட வேண்டும். மோதிர விரலையும் சுண்ட விரலையும் தேவையானால் சேர்த்து கொள்ளலாம், தவறில்லை. நம்ம ரொட்டி சாப்பிட்றோம்னா 3 விரல சாப்பிடலாம். ஆனா நம்ம நாட்டுல அதிகமா சோறு தான் சாப்பிடுவோம். அதனால 5 விரல யூஸ் பண்ணிக்கலாம்.
தன் பக்கத்தில் இருந்து சாப்பிடுவது. தட்டுல முன்னாடி என்ன இருக்குதோ அதை எடுத்து சாப்பிடணும். நடுவுல போய் கையை உள்ள விடக்கூடாது. விட்டனா அம்மா நான் கரண்டில 4 வைப்பாங்க. உணவு கீழே விழுந்து விட்டால் அதை எடுத்து சாப்பிடுவது. கீழே விழுந்துச்சு அப்படின்னா எடுத்து போட்டு சாப்பிடணும். அதை அப்படியே விட்டுட்டு போகக்கூடாது. எடுத்து சாப்பிடுறது பெரிய சுண்ணத்துன்னு சொல்லி முன்னாடி பயான்ல கூட சொல்லி காமிச்சாங்க. விதவிதமான ருசியான உணவுகளை சின்ன சின்ன கிண்ணங்கள் தட்டுகளில் உண்பதை நபி அவர்கள் விரும்ப மாட்டார்கள். நம்ம சாப்பிட்றப்ப வந்து பளிங்கு தட்டு, சில்வர் தட்டு, நம்ம ஊர்ல டிசைனா குருசு கடைகள் கிடைக்கிற எல்லா தட்டையும் கொண்டு வந்து சாப்பிடக்கூடாது. ஒரே தட்டுல சாப்பிடுறது சுன்னத்து. ஏதாவது ஒரு உணவு மனதுக்கு பிடிக்காததாக இருந்தால் அதை குறை கூறக்கூடாது. மாறாக மௌனமாக அதை விட்டுவிட வேண்டும். ரொம்ப முக்கியமான விஷயம். சாப்பாடுல குறை இருந்துச்சுன்னா எப்பயுமே குறை சொல்லக்கூடாது. ஏன்னா அல்லாஹ்தாலா எத்தனையோ பேத்துக்கு இந்த உணவு கூட தரமாட்டேங்கிறான். அதனால நமக்கு கொடுத்துருக்கனால சுக்ரியா செஞ்சு சாப்பிடணும். உப்பு அதிகமா இருக்கும், காரம் அதிகமா இருக்கும், இல்ல நமக்கு பிடிக்காத இட்லி டெய்லியுமே வரலாம், நமக்கு பிடிக்காத சாம்பாரை செஞ்சு வைக்கலாம். ஏமா எப்ப பார்த்தாலும் இதே செய்யறேன்னு சொல்லி அம்மாவை திட்டக்கூடாது. கொடுத்துருக்கீங்களா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி சொல்லணும். ஆவி பறக்க பறக்கும் சூடான உணவை சாப்பிட்டால் நம்பிற்கு சூடான உணவை பார்த்து அல்லாஹ்வும் நமக்கு நெருப்பு உணவாக கொடுக்கவில்லை என்றும் குர்ஆன்கள். ஆவி பறக்க பறக்க சாப்பிடக்கூடாது. ஆவி பறக்க பறக்க சாப்பிட்டீங்கன்னா ஆவி பக்கத்துல வந்துடும். ஓகேங்களா? அதனால ஆவி பறக்க பறக்க சாப்பிடாதீங்க. உணவு இப்போ மோந்து பார்க்கிறோம். மோந்து பார்த்தா செய்ய நம்ம நபியர்கள் தீய காரியங்களை கூறினார்கள். சாப்பாடை மோந்து பார்க்க கூடாது. டேஸ்ட் வேணா பார்க்கலாம், மோந்தெல்லாம் பார்க்க கூடாது. பூ மோந்து பார்க்குற மாதிரி பூ மோந்து பார்க்க கூடாது. நபியர்கள் உணவை மெத்தை வைத்து அமர்ந்து உண்டு வந்தாங்க. ஆனால் தின் பண்ணங்களில் பள்ளங்களில் நின்று கொண்டு நடந்து கொண்டு சாப்பிட்றார்கள். சாப்பிட்றப்ப எல்லா சாப்பாடுமே உட்கார்ந்து தான் சாப்பிடணும். ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம் அப்படின்னா அப்ப நடந்து சாப்பிடலாம். பழங்கள் சாப்பிட்றோம் அப்படின்னா நின்றுகிட்டு நடந்துகிட்டு சாப்பிடலாம். ஆனா அதுவும் முடிஞ்ச அளவுக்கு உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கு முயற்சி செய்யணும். இல்ல நம்ம அப்படி விளையாண்டுகிட்டே இருக்கோம், கிரவுண்ட்ல இருக்கிறோம் அப்படின்னா நடந்துகிட்டு சாப்பிடலாம். நபியர்கள் திரு கருணை போடும் போது வரவிய கடைசி பகுதியை அல்ல மாற்றார்கள். உணவு மற்றும் நீர் பாத்திரங்களை மூடி வைக்க வேண்டும். மூடிக்கு எதுவும் இல்லைனால் அந்த பாத்திரத்தில் வாயு பாத்திரத்தில் சிறிய குத்தி வைக்க வேண்டும். ஏதாவது குடிக்கிறதுக்கு பக்கத்துல கிளாஸ்ல வச்சிருந்தோம்னா அந்த கிளாஸ் வந்து நம்ம குடிச்சிட்டு நம்ம சாப்பிட்டு எந்திரிக்கு போகும்போது அதை மூடி வச்சுட்டு போகணும். இல்லைன்னா பள்ளி வந்து குடிச்சிடும். யூடியூப்ல நிறைய வீடியோ பார்த்துருப்போம்ல, பள்ளி வந்து இது பண்ற மாதிரி வாய் வைக்கிற மாதிரி. அந்த மாதிரி பள்ளி வாய் வச்சிரும், எறும்பு உள்ள விழுந்துரும், கூட்டம்பூச்சி உள்ள விழுந்துரும். அதனால பாத்திரத்தை எப்பயுமே மூடி வைக்கணும். எப்படி மூடி வைக்கணும்? அந்த மூடி வைக்கிறாங்க பாருங்க, நடுவில் ஒரு குச்சி மாதிரி ஏதாச்சும் வைக்கணும். அப்படி வைக்கிறது சுன்னத்து. முடிஞ்ச அளவுக்கு தட்டு வைக்கணும். தட்டு இல்லைன்னா அது ஒரு குச்சி மாதிரி இருக்கணும். சாப்பிட்டு முடித்த பின் சாப்பிட்டு முடித்து 5 விரல்களை சூப்ப வேண்டும். சாப்பிட்டு முடிச்சோடனே கை விரலை நல்லா சூப்பணும். எவ்வளவு சூப்புறமோ அவ்வளோ ஜீரண சக்தி ஏற்படும். இன்னைக்கு நிறைய பேர் ஜீரணம் பண்ண மாட்டேங்குதுன்னு சொல்லி என்ன பண்றோம்? சாப்பிட்டோன்னே நேராக கடைக்கு போய் ஒரு 7up தாங்கண்ணே, ஒரு பவுண்டை தாங்கண்ணே, ஒரு இது கோகனட் தாங்கண்ணே அப்படின்னு கேட்குறோமா இல்லையா? அதெல்லாம் குடிச்சா உடம்புக்கு ரொம்ப கெடுதி. கையை சூப்பி சாப்பிட்டா அல்லாஹ் தஆலா அதுல பெரிய ஷிஃபா வச்சிருக்கிறான். அதுல ஜீரணமாயிரும். சாப்பிட்டு பிடித்தமா ஓதும் துவா அல்ஹம்துலில்லாஹி அத்தமானா வசகானா வஜ்ஜல்னா மினல் முஸ்லிமீன். எப்போதும் துவா ஓத வேண்டும். இந்த துவா எப்பயுமே ஓதணும் இன்ஷா அல்லாஹ். சாப்பிட்டு பிடித்தமா கை கழுவ வேண்டும். கை கழுவ ஈரத்தில் முகத்திலும் தலையை முடியிலும் துடைக்க வேண்டும். சாப்பிட்டோன்னே கை கழுவணும். கை கழுவாம இருந்துச்சுங்களே அந்த இடத்த வந்து என்ன பண்ணிடும்? எறும்பு வந்து நறுக்குன்னு கடிச்சு வச்சிடும். அண்ணல் நபியின் அருந்த முறைகள். வலது கையால் குடிப்பது. இவ்வளவு நேரம் வந்து எப்படி சாப்பிடணும் அப்படின்றத பார்த்தோம். இப்ப குடிக்கிறது, தண்ணி எப்படி குடிக்கணும் அப்படின்றத பாக்குறோம். அந்த சரியா தவறா போர்டு வச்சிருக்கிறான் பாருங்க. வலது கையில குடிக்கணும். தவறுன்னு இருக்க புள்ள அந்த புள்ள பாருங்க இடது கையில குடிக்குது. இப்படி இடது கையில குடிக்கிறது சுன்னத்துக்கு மாற்றமானது. அப்படி செய்யக்கூடாது. உட்கார்ந்து குடிப்பது. உட்கார்ந்து குடிக்கணும். மாடுதான் என்ன பண்ணும்? நின்று குடிக்கும். ஒட்டகம் நின்று குடிக்கும். யார் யாரெல்லாம் நின்று குடிக்கிறாங்களோ அவங்கள என்னன்னு கூப்பிடலாம்? மாடுன்னு கூப்பிடலாம். பார்த்து குடிப்பது. தண்ணியை பார்த்து குடிக்கணும். ஏதாவது உள்ள எறும்பு இருக்கலாம், வேற ஏதாச்சும் இருந்திருக்கலாம். அதனால பார்த்துட்டு குடிக்கணும் ஒவ்வொரு தடவையும்.
நீர் அருந்தும் போது சத்தமின்றி உறிஞ்சி அருந்த வேண்டும். உஸ்ஸுன்னு ஸ்ட்ரா போட்டு உரியிற மாதிரி உரியக்கூடாது, புரிஞ்சுங்களா? சவுண்டெல்லாம் வரக்கூடாது, சவுண்ட் இல்லாம குடிக்கணும். கடகட என்று சத்தம் வரும்படி நீர் அருந்தக்கூடாது. அடுத்தது, நீர் அருந்தும் போது 3 மூச்சில் நீர் அருந்த வேண்டும். ஒவ்வொரு 3 மூச்சு விடணும். ஒவ்வொரு மடக்கும் குடிச்சிட்டு மூச்சு விட்டுட்டு அப்புறமேல அடுத்தது வாயில வச்சோன்னே ஒட்டகம் மாதிரி ஒரே இழு கப்புன்னு 10 லிட்டர் தண்ணி உள்ள போயிடக்கூடாது, புரிஞ்சுங்களா? அப்படி போச்சுன்னா உடம்புக்கு ரொம்ப கெடுதி, கிட்னில அடி வாங்கும்னு சொல்லி நம்ம டாக்டர்லாம் சொல்றாங்க. ஒரே இதுல வந்து தண்ணி குடிக்க கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கணும், சரிங்களா? அடுத்தது, பாத்திரத்தை வாயில் ஒவ்வொரு முறையும் பாத்திரத்தை வாயில் வைக்கும் போது பிஸ்மில்லாஹ் என கூற வேண்டும். பிஸ்மில்லான்னு சொல்லி குடிக்கணும். பாத்திரத்தை வாயிலிருந்து எடுக்கும் போது அல்ஹம்துலில்லாஹ் என கூற வேண்டும். குடிச்சு முடிச்சோன்னு அல்லா தஆலா தண்ணி கொடுத்துருக்கான்ல, எத்தனை பேத்துக்கு தண்ணி இல்லாம இருக்குது, அதனால அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லணும். இறுதியாக அல்ஹம்துலில்லாஹ் உடன் வஷுக்குருலில்லாஹி என கூற வேண்டும். துஆக்கள் ஓதணும். பிறகு துஆ ஓதுவது அல்ஹம்துலில்லாஹி அல்லதி சகானா அதுபன் ஃபுராத்தன் பிரஹ்மதிகி வலம் யஜஅல்ஹு மில்ஹன் உஜாஜன் பிதுனூபினா. இந்த துஆக்கள்லாம் நம்ம தொடர்படியாக ஓதிக்கிட்டே வரணும். அடுத்தது, உத்தம நபியின் உறக்கமும் விழிப்பும். இசாவிற்கு பின் விரைவாக ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? இசாவிற்கு பின் விரைவாக தூங்குவது. ஒரு நிமிஷம், ஃபர்ஸ்ட் என்னமா சுன்னத்து பார்த்தோம்? சாப்பிட்றது சுன்னத்து பார்த்தோம். ரெண்டாவது தண்ணி குடிக்கிற சுன்னத்து பார்த்தோம். இப்ப மூணாவது என்னது? தூங்குறது. ரொம்ப முக்கியம், வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு விஷயம், வாழ்க்கையில ரொம்ப தேவையான ஒரு விஷயம். அந்த தேவையான விஷயத்தை எப்படி செய்யணும் அப்படின்றது இப்ப செஞ்சு காமிக்கிறாங்க, அந்த மாதிரி செய்யணும், சரிங்களா? நல்லா கவனிங்க. இஷாவிற்கு பின் விரைவாக தூங்குவது, வீண் பேச்சுகளை தவிர்க்க வேண்டும். இஷாக்கு பின்னாடி சீக்கிரம் தூங்கிடணும். சீக்கிரம்னா பின்னாடி டைம் வச்சிருக்காங்க பாருங்க, 8 மணிக்கெல்லாம் தூங்கிடணும், அதான் சீக்கிரம். நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம்? யூடியூப்ல உட்காந்துட்டு 11 மணிக்கு படுக்கிறோம், 11:30 மணி ஆகி போகுது. இதெல்லாம் ரொம்ப கெட்ட பழக்கம், சுன்னத்துக்கு மாற்றமான விஷயம். இந்த மாதிரி ஒழுக்கமா படுக்கணும். தூங்கும் முன் ஆடையை மாற்றிக்கொள்ளவும். பாய்ஸா தான் சரி, கேர்ள்ஸா தான் சரி, நைட் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சிருக்கணும், ஓகேங்களா? அந்த ட்ரெஸ் வந்து நைட்டு மட்டும் தான் போடணும். காலையில் எந்திரிச்ச உடனே அந்த ட்ரெஸ்ஸை மாத்திட்டு மதரசாக்கு வரப்ப வேற ஒரு ட்ரெஸ் போட்டு வரணும், சரிங்களா? அதுதான் சுன்னத்து. தூங்கும் முன் ஒழு செய்ய வேண்டும். தூங்குறதுக்கு முன்னாடி ஒழு செஞ்சுட்டு கடைசியா பாத்ரூம்ல போயிட்டு ஒழு செய்யணும். ஒழு செஞ்சுட்டு படுக்கிறது மிகப்பெரிய ஒரு சுன்னத்து. யார் தொடர்படியாக அந்த சுன்னத்தை பின்பற்றாங்களோ ஒரு நேரத்துல நபி கூட கனவுல வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளும் பாக்கியமும் கிடைக்கலாம். அதனால டெய்லி நைட்டு படுக்கிறப்ப ஒழு செஞ்சுட்டு படுங்க இன்ஷா அல்லாஹ். 3 முறை படுக்கையை உதற வேண்டும். படுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? நல்லா உதறிட்டு படுக்கணும். இப்போ உதறாங்க பாருங்க, நல்லா தூசி உழுகாத மாதிரி பக்கத்துல உள்ளவங்களுக்கு. இந்த மாதிரி உதறிட்டு படுக்கணும். ஏன்னா நம்ம ஏதாவது சாப்பிட்டு போட்டிருப்போம், எறும்பு இருந்திருக்கோம், அப்படி வந்து படுத்தோம்னா காலையில் எந்திரிக்கப்ப மூஞ்சி ஃபுல்லா புஷ்ஷுன்னு வீங்கி போயிடும், எறும்பு கடிச்சு. சுர்மாயிட வேண்டும். நபி அவர்கள் தலைப்பக்கம் சுர்மா கூடு ஒன்று வைத்திருப்பார்கள். தினமும் இரவில் உறங்கும் முன் சுர்மா இட்டுக் கொள்வார்கள். நைட்டு படுக்கிறப்ப சுருமா போடணும். சொல்லப்படுது, யார் சுருமா டெய்லி போடுறாங்களோ கண் பார்வை ரொம்ப ஷார்ப்பாகுமா. இன்னைக்கு பார்த்தா 1வது படிக்கிற புள்ளெல்லாம் நல்லா புட்டி கிளாஸ் போட்டு வச்சிருக்கிறாங்க, நல்ல மொந்தமான கிளாஸ். வயசானவங்க பார்த்தா நல்லா படிக்கிறாங்க, ஆனா 1வது 2வது படிக்கிறாங்க, கண்ணாடி போட்டிருக்கிறாங்க. காரணம் என்ன? ஃபோன் அதிகமா பார்க்கறதுனால அந்த கண் பார்வை போயிருது. நம்ம டெய்லி சுருமா போட்டோம்னா அந்த சுருமா இருக்குதே நம்முடைய கண் பார்வையே ரொம்ப கூர்மையாகும். அதெல்லாம் டெய்லி மின்சால் ஆகும். முடிஞ்சா நீங்க போடுங்க, முடியல அப்படின்னா உங்க அம்மாட்ட சொல்லி எனக்கு சுருமா போட்டுடுங்கன்னு சொல்லி போட்டுட்டு படுங்க இன்ஷா அல்லாஹ். இன்னும் 3 முறை சுர்மாயிட வேண்டும். நபி அவர்கள் ஒவ்வொரு கண்ணிலும் 3 முறை சுர்மாயிடுவார்கள். சில சமயம் ஒவ்வொரு கண்ணிலும் 2 முறையும், கடைசியில் 1 முறையும் இரு கண்களுக்கும் விட்டுக் கொள்வார்கள். சுருமா போடணும். தூங்கும் முன் 3 முறை இஸ்திஃபார் ஓதுவது. தூங்குறதுக்கு முன்னாடி நைட்டு படுக்கிற காலையிலேருந்து எந்திரிச்சதுன்னு நைட்டு படுக்கிற வரையும் எவ்வளவு பாவம் செஞ்சிருப்போம். அதனால இஸ்திஃபார் செய்யணும். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீமல் லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலைஹி. அஸ்தக்ஃபிருல்லாஹில் அலியுல் அலீம் ஹய்யுல் லதி
லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் அப்படின்ற இஸ்திக்ஃபார் ஓதுறது பெருசா இருக்கே, எனக்கு ஞாபகத்துல வராது அப்படின்னா அஸ்தோஃபிருல்லா 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே என்ன பண்றது 100 தடவை ஓதிட்டு படுத்துங்கணும். தஸ்பீ ஃபாத்திமா ஓதுறது சுப்ஹானல்லாஹ் 33 முறையும் அல்ஹம்துலில்லாஹ் 33 முறையும் அல்லாஹு அக்பர் 34 முறையும் ஓதுவது. யார் இந்த தஸ்பீ ஃபாத்திமா டெய்லி ஓதுறாங்களோ சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் அப்படின்றது 34 தடவை யார் ஓதுறாங்களோ, காலையில இருந்து நம்ம உழைச்சிருப்போம்ல, அதிகமா படிச்சிருப்போம், அதிகமா ஹோம்ஒர்க் செஞ்சிருப்போம், உடம்புல ரொம்ப டயர்டா இருக்கும்ல, இந்த டயர்னஸ் எல்லாமே அந்த தஸ்பீஹின் மூலமாக போயிருன்னு சொல்லி நான் சொல்லல, நபி அவர்கள் தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதை நம்மளும் இன்ஷா அல்லாஹ் அந்த சுன்னத்தை செய்யணும். 3 குல்சுரா ஓதுவது. குல் ரப்பின் ஃபலக், குல் ரப்பின் நாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத். 3 குல்ஹுல்லாஹு அஹத், குல் ரப்பில் ஃபலக், குல் ரப்பின் நாஸ் எல்லாத்துக்கும் தெரியும். இந்த சூறாக்களை ஓதிட்டு படுக்கிறது ஜின்களுடைய தீங்குல இருந்து அல்லாஹ் தஆலா மலக்க கொண்டு நம்மளை பாதுகாப்பான். இதை ஓதணும். வலது பக்கம் ஒருங்கிணைத்து படுக்க வேண்டும். வலது கையை வலது கன்னத்தில் கீழ் வைப்பது. எப்படி படுத்திருக்காங்க பாருங்க, வலது கை கீழே இருக்கும், கன்னம் அதுக்கு மேல வச்சு காலை நீட்டி நல்லா படுக்கணும். ஓகேங்களா? இதுதான் சுன்னத்தான முறை, இப்படிதான் படுக்கணும். இடது பக்கமாக படுக்க கூடாது, அப்படி நேரம் மல்லாக்கம் படுக்க கூடாது. குப்புற படுக்காமல் இருப்பது முக்கியமான விஷயம். குப்புற படுக்கூடாது. குப்புற படுக்கிறது ஷைத்தானுடைய விஷயம். ஷைத்தான் தான் குப்புற படுப்பான். தூங்கும் முன் துவா ஓதுவது. அல்லாஹும்ம பிஸ்மிகா அமது வஹ்யா. இந்த துவா ஓதிட்டு தான் படுத்துங்கணும். தூங்கி எழுந்தவுடன் 2 உள்ளங்கைகளையும் கொண்டு கண்ணையும் முகத்தையும் தேய்ப்பது. எப்படி தேய்க்கிறாங்க பாருங்க, நல்லா தேய்க்கிறாங்க. இந்த மாதிரி தேய்க்கணும். எந்திரிச்சுன்னா ஹான்னு வாயில ஒரு கொட்டாய் விட்டுட்டு கையை சுண்டக்கூடாது. பிறகு துவா ஓதுவது. அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஹ்யானா பஹதமா அமாதானா வ இலைஹி நுஷூர் என ஓதுவது. துவா ஓதணும். எந்திரிச்சு உட்கார்ந்தனே மா பெட் காஃபி தாமா அப்படின்லாம் பல் விளக்காமலாம் கேட்கக்கூடாது. அதெல்லாம் பேட் ஹேபிட்ஸ், கெட்ட பழக்கம். அப்படிலாம் கேட்கக்கூடாது. பிறகு மிஸ்வாக் செய்வது. மிஸ்வாக் செய்யணும். பிரஷ்ஷை விட ஃபர்ஸ்ட் மிஸ்வாக் செய்யுங்க. மிஸ்வாக் செஞ்சுட்டு அப்புறமேல் பிரஷ் பண்ணுங்க. அதான் சுன்னத்து. இவ்வளவு நேரம் நம்ம பிள்ளைங்க சுன்னத்தை எப்படி செய்யணும்னு சொல்லி காமிச்சாங்க. கடைசியாக இறுதியாக உஸ்தாபி அவர்கள் தன்னுடைய மாணவர்களுக்கு நசிஹத் செய்றாங்க. கேளுங்க. இதெல்லாம் நல்லபடியா டிராமா பண்ணுங்க. இதே மாதிரி உங்க வீட்லயும் ஃபாலோ பண்ணணும். எல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்களா? சுன்னத்தை ஃபாலோ பண்ண நம்ம அனைவருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.